ஏப்ரல் 30 மத்திய பிரதேசத்துல ஜபால்பூர் அப்படின்ற இடத்துல நர்மதா ரிவர் ஓடக்கூடிய அந்த பார்கி டேம் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போவாங்க. அன்னைக்குமே அதே மாதிரி நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அவங்கள ஏத்திக்கிட்டு 5:30 மணிக்கு ஒரு போட் அந்த ரிவருக்குள்ள நுழையுது. அந்த போட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, 2 லேபர்ஸ் இருக்காங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிவருக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி அந்த மொமெண்ட்டை அவங்க ஃபீல் பண்ணி அந்த டிராவல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல தான் அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு, அதாவது அந்த படகை ஓட்டக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு அலர்ட் வந்து வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, வானிலை மாற்றம் வந்து முன்பை விட கொஞ்சம் ரொம்ப மோசமாற மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு அலர்ட் வந்து இவங்களுக்கு வருது. இவங்க அதை பெருசா பொருட்படுத்தல. நம்ம வந்து எப்பவுமே போட்டை ஓட்டிட்டு போலாம், எப்பவும் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த அலர்ட்டை மதிக்காம இவங்களும் அந்த போட்டை ஓட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போக போக வானிலை மாற்றம், கடல் சீற்றம் அதிகமா வருது. உள்ள இருக்க பேசஞ்சர்ஸே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்பை விட அதிகமா இருள் சூழ்ந்து ஒரு இருண்ட வானிலையா அந்த வானிலை மாறுறத மக்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. முன்பை விட காத்து ரொம்ப அதிவேகமா அடிக்கிறத மக்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 60ல இருந்து 65 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காத்து அடிச்சிருக்கு அப்படின்றது ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படகு நிலை தடுமாற ஆரம்பிக்குது. அந்த காத்தால வரக்கூடிய அலை வந்து மோதும்போது ஒரு கல் வந்து இடிக்கிற மாதிரியான ஒரு வேகம் இருக்கு அப்படின்றத அங்க இருக்க மக்கள், தப்பிச்ச மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த லேபர்ஸ் வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா, ஐயோ ஏதோ அசம்பாவிதம் நடக்குது போல அப்படின்ட்டு தான் அப்பதான் அந்த லைஃப் ஜாக்கெட்ஸை எடுத்து பேசஞ்சர்ஸ்க்கே கொடுக்குறாங்க. அதுல நிறைய பேர் வந்து அவசர அவசரமா போடுறது, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து அடிச்சுக்கிறது அப்படின்ட்டு அரைகுறையா போடுறது அப்படின்னு போட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த படகு வந்து மூழ்க ஆரம்பிக்குது. அந்த நிலையிலேயே இந்த மக்களும் மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. அதை சரியா போட்டு அணிந்தவர்கள் நீந்தி உயிர் தப்பிறாங்க. அதை போட முடியாம லைஃப் ஜாக்கெட்ஸ் கிடைக்காம நிறைய பேர் அந்த தண்ணியில மூழ்கி இறந்து போயிடறாங்க. அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர். அந்த 9 பேர்ல 2 பேர் தான் அந்த தாயும் அந்த குழந்தையும் நம்ம எல்லாரும் பார்த்து கண் கலங்குன அந்த புகைப்படம். அது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் போட்டோ தான் இருந்தாலும் ஒரிஜினல் வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். நானும் இந்த வீடியோல காமிக்க முடிஞ்சா காமிக்கிறேன். அதை வந்து பார்த்துக்குவாங்க. இறந்து போன அந்த 9 பேர்ல 2 பேர் தமிழர்கள். இன்னுமே 5 பேர் வந்து மீட்பு பணிகள் தேடிட்டு தான் இருக்காங்க. அதுலயுமே 2, 3 தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லயும் சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல. விடுமுறை நாட்கள்ல நம்ம குடும்பத்தோட, நம்ம குழந்தைங்களோட இந்த சுற்றுலா பயணத்தை என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்த குடும்பத்தினருக்கு இப்படி நடந்தது உண்மையிலேயே வந்து ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயம் தான். இருந்தாலும் இதுக்கு நம்ம வந்து என்னதான் சப்பக்கட்டு காட்டினாலும் அது இயற்கை மாற்றம், விபத்து தானே. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம கையில என்ன இருக்கு? அப்படின்ட்டு நம்ம யோசிச்சாலும், இன்னொரு பக்கம் பாதுகாப்பு நெறிமுறைகளை கரெக்ட்டா பின்பற்றி இருந்தா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருந்திருக்கும். அதனாலேயே அந்த வேலை செய்த 2 பேரையும் வந்து கவர்மெண்ட் வந்து பணி நீக்கமும் செய்றாங்க. இப்ப செஞ்ச என்ன பிரயோஜனம்? இவ்வளவு உயிர் போயிடுச்சு. இன்னுமே வந்து உயிர் தப்பிச்சவங்கள தேடல. இன்னுமே அந்த பிணங்களை தான் வந்து மீட்பு பணிகள் தேடிட்டு இருக்காங்க. அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புவோம். எப்பவுமே பாதுகாப்பு நெறிமுறைகள் நம்ம கரெக்டா பின்பற்றினா நம்மளால சீரா வாழ முடியுன்றதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணமா இருக்கும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது இருக்கும் உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் வினய். நன்றி.